நம்முடைய பள்ளி மாணவி 4ஆம் வகுப்பு மாணவி பிருந்தாஸ்ரீ மாநில அளவில் சென்னையில் நடந்த சிலம்பம் சுற்றுதல் போட்டியில் 2ஆம் பரிசு வென்றுள்ளார். அவரை பாராட்டும் விதமாக பரிசுகளை அவருக்கு வழங்குகிறோம். சாதாரண 2000 பள்ளிகள் இருக்கு தமிழ்நாட்டில். எவ்வளவு பள்ளிகள்? 2000 பள்ளிகள் இருக்கு. 2000 பள்ளியிலேருந்து நம்ம பள்ளியில் வர மாதிரி அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அவ்வளோ பேர் வச்சு செலக்டில் இவங்க மாநிலத்தில் 2ஆம் பரிசு சாதாரணமாக நினைக்காதீங்க, மிகப்பெரிய விஷயம். அதில் நீங்கள் ஒருத்தரும் நினைச்சு பாருங்க, நாம் அடுத்து இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நீங்கள் மாணவ செல்வங்களை வந்து நினைக்கணும். அந்த திறமையை உங்ககிட்ட என்னென்ன நம்ம கிளாஸ் சமாளம் சொல்லியிருக்காங்க, அவங்க திறமையை எடுத்துகிட்டு வந்து காட்டியிருக்காங்க. இந்த பாப்பா கிட்ட வந்து பிருந்தாஸ்ரீகிட்ட வந்து அந்த திறமை இருந்தது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்கும். கவிதையில் திறமை இருக்கும், ஓவிய போட்டி திறமை இருக்கும், ஸ்போர்ட்ஸில் வந்து விளையாட்டில் திறமை இருக்கும், கட்டுரையில் திறமை இருக்கும், பேச்சு திறமை இருக்கும், பாட்டு திறமை இருக்கும், ஃபேன்சிடேஷன் காம்படிஷன், அதாவது இந்த ட்ரெஸ்ஸு நம்மளை அழகுபடுத்தி காட்டுற அந்த திறமை இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா பலகுரல், இந்த மாதிரி பல விதமான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட ஒவ்வொரு திறமை இருக்கும். திறமை இல்லாத யாருமே இல்லை, சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரு திறமை இருக்குது. நீங்கள் யாருமே திறமை இல்லாததான் இல்லை. படிப்பில் திறமை இருக்கும், ஹேண்ட் ரைட்டிங், உங்களுடைய எழுத்து கூட திறமை இருக்கும், சரிங்களா? அந்த எழுத்தில் பிரைஸ் வாங்கலாம். இப்படி ஒவ்வொரு திறமையை கொண்டு வந்து அவங்கள கண்டுபிடிச்சி நம்ம ஆசிரியர் குடும்பத்தில் தான் உங்களை முன்னிலைப்படுத்துகிறாங்க. இப்போ எவ்வளோ பிரைஸ் நம்ம வாங்கணும், அந்த மாதிரி பிருந்தாஸ்ரீ வந்து இப்போ வாங்கியிருக்காங்க. அதனால் நீங்களும் அடுத்தது இப்போ வந்து நம்ம வட்டம் வாங்கிட்டோம், ஒன்றியம் வாங்கிட்டோம், மாவட்டம் வாங்கினோம், இப்போ மாநில அளவில் போய் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நினச்சி எவ்வளோ பேர் நினச்சி பாருங்கள். பாரக்கல்லூர் தாரமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தில் பாரக்கல்லூர் நடுநிலைப் பள்ளியில் இந்த 4ஆம் வகுப்பு பிருந்தாஸ்ரீ வந்து 2ஆம் போட்டி சிலம்பரம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். சரி.